ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியான சில டிப்ஸும் எப்பொழுதும் கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் தேங்காய் அழுகி போயிட்டு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி தேங்காவை நீங்கள் தூக்கி போட்டுறாமல் வெயில் அடிக்கிறதுல அந்த வெயிலில் 1 ஹவர் காய வச்சு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்மெல்லே இருக்காது, குழம்பும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இந்த 2 ஸ்பூன்னு கோல மாவு, ஒரு 1/2 ஸ்பூனு சர்ஃபு தூள், அதோட சஃபினா பவுடர் 1 ஸ்பூன் போட்டு கலந்து, நம்ம எண்ணெய் எப்பொழுதும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாட்டிலு, அது எப்படி க்ளீன் பண்ணாலும் நமக்கு அந்த எண்ணெய் பிசுப்பே போகாது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சிட்டு ஒரு டைம் கழுவுனா போதும், அடுத்தடுத்து கழுவணும்னு அவசியமே கிடையாது. அப்படி க்ளீனாக இருக்கும். நான் யதார்த்தமாக வாஷ் பேஷனுக்கு தான் இதை நான் கலந்து தேய்ச்சி பார்த்தேன். அதோட நான் வந்து எண்ணெய் பாட்டிலும் கிடக்கு, இதையும் சேர்த்து கழுவிடலாம் அப்படின்ட்டு நான் கழுவி பார்த்தேன். ஒரு டைம் தாங்க போட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் தான் போட்டேன், அப்படி க்ளீன் ஆகிடுச்சு. அப்போயே நம்ம இதை வேஸ்ட் பண்ணணும், இது ஒரு டிப்ஸாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரு க்ளீனாக இருக்குது. எண்ணெய் பிசு கொஞ்சம் கூட கிடையாது, கையிலே ஒட்டாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் இந்த அளவுக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், ரொம்ப போட்டுக்கிட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எண்ணெய் பாட்டில்னாவே 4-5 டைம் கழுவுனாலுமே அந்த பிசுப்பே போகாது. நமக்கே அழுத்து போய் தான் காய வைப்போம், அந்தளவுக்கு போகாது. நீங்கள் எந்த பவுடரு யூஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்ணெய் பாட்டில் கழுவுனாலே நமக்கு அலுப்பாக இருக்கும். ஐயோ, எண்ணெய் பாட்டில் கழுவுறதுக்கே இந்த எண்ணெய் பிசுனாலே கழுவணுன்னாலே டென்ஷன் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம எண்ணெய் பாட்டிலெலாம் கழுவணுன்னே நம்ம எடுக்க மாட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுப்பே இல்லை, கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இது போல் நம்ம சமையல் செஞ்ச அடுத்த உடனே முடிச்சதும் நம்ம பாத்திரத்தெலாம் வாஷ் பேஷனில் போட்டு நம்ம கையோடு இது போல் ஸ்க்ரப்பை வச்சு நம்மளும் பாத்திரம் வளர்க்குவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்குன்னு தனியாக எந்த சோப்பும் நான் யூஸ் பண்ணல, எந்த லிக்விடும் கெமிக்கல் நான் யூஸ் பண்ணல. எப்பொழுதும் ஜாமத்துக்கு யூஸ் பண்ணி விளக்குவோம் இல்லையா, அந்த சோப்பை தான் நான் வச்சு நான் போட்டுட்ருக்கேன். அதோட கையில் அதோட வாழையும் நான் துடைச்சிட்றேன் பாருங்கள். எப்படின்னா டைல்ஸ் போட்டிருக்காங்களா, அதில் எண்ணெய் பிசுப்பு தெரிக்கும், குழம்பு தெரிக்கும். அதை கையோடையே இப்படி நான் எப்பொழுதுமே வேலை முடிச்சதுமே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு வேலை மிச்சம் இல்லையா. போயிட்டு திரும்ப வந்து அடுப்பை பார்த்தாலே சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாலும் நமக்கு டென்ஷன் ஆகும். நமக்கு அடுப்பை பார்த்தாலே நீங்கள் இது போல் கையோடையே சமைச்சு முடிச்சதுமே நீங்கள் சிங்கில் ஜாமத்தெல்லாம் போட்டு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் சோப் போட்டு ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறீங்களா, அதோட காட்டன் துணியை வச்சு மேலே போய் தொடச்சி விட்றணும். எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலேயே ஒரு டைம் தொடச்சி விட்ற வேண்டியது தான். தொடச்சி விட்டு அதுக்கு மேலே நல்ல தண்ணி எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி விட்டு காய விட்டால் சூப்பராகிடும். அதுக்கு கீழே அந்த டைல்ஸையுமே நான் எப்பொழுதுமே தேய்ச்சி தேய்ச்சது கடுகு இந்த வலிஞ்சு ஊற்றுறது எல்லாமே கீழே அசிங்கமாக பிசுப்பாக இருக்கும். அது ஒரு வாரம் சென்று பார்த்தா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிச்சனுக்கு வந்தாலே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். அது மாதிரி இல்லாமல் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன் நான் எப்பொழுதுமே. அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கஷ்டமாகவே இருக்காது, அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சன் வந்து எப்போதுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது போல் நான் எப்போதும் ஃபஸ்ட்டு சுத்தமாக அங்கே தெரிச்சிருக்கிறத எல்லாத்தையும் இப்படி கூட்டி எடுத்துருவேன் துணியாலேயே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த வச்சுருக்க ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விட்டு இதே போல் காட்டன் துணியால் தொடச்சி எடுத்துருவோம். க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்லும் வராது, கிச்சனும் சுத்தமாக இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக நம்ம டைம் எடுத்து பண்ணணுங்கிறது சாத்தியமே இல்லை. அவ்வளோ ஒரு அலுப்பாக இருக்கும், நமக்கு டயர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து டயர்டாகிடும். இதுக்கு மெனக்கட்டு நம்மளால் செய்ய முடியாது. 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும் கிச்சனை க்ளீன் பண்ண. அப்படியே போட்டு வச்சுருப்போம், அதுவே அசிங்கமாக இருக்கும். மற்றவங்க இல்லை வெளிலேருந்து வர்றாங்கங்கும்போது பார்க்கும்போதே மூஞ்சை சுளிக்கிற அளவுக்கு வச்சுக்காமல் இது போல் பண்ணி பாருங்கள். கிச்சன் எப்போதுமே க்ளீனாக இருக்கும். இப்போ சிங்கில் போட்ட பாத்திரத்தில் கையோடையும் நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவி இதையும் நான் கவுத்துருவேன். அதனால் எனக்கு வந்து வேலை பெரிய வேலையாக தெரியாது. இது போல் நீங்கள் எப்பொழுதும் கிச்சனை வச்சுட்டிங்கன்னா எப்பொழுதுமே க்ளீனாக இருக்கும். ஜாமத்தெல்லாம் பக்கத்துலேயே கவுத்துட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு திரும்ப வாஷ் பேஷனில் நம்ம கழுவுனது காலேருந்து யூஸ் பண்ணது அதெல்லாம் திட்டாக கரையாக இருக்கும், உப்பு படிஞ்ச கரை. ஏன்னா உப்பு தண்ணி தான் எங்கள் வீட்டில். அதையும் நல்லா சுத்தமாக
அதே ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சா போதும். ஏன்னா டெய்லி நான் ரெகுலராக இதையே பண்ணுறதுனால ரொம்ப அழுக்கெலாம் படையாது, லைட்டாக தான் இருக்கும். அதையும் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிட்டு நல்லா கழுவி விட்டுடுவேன். கழுவி விட்டுட்டு தான் அடுத்த வேலைக்கே நெக்ஸ்ட்டு வேலைக்கே போவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தானே, மதிய சாப்பாடுமே நான் சேர்த்தே செஞ்சதுனால அதுக்கப்புறம் ஈவினிங் தான். அது வரைக்குமே கிச்சன் வந்து வாஷ் பேஷன் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இடையில மதிய சாப்பாடு சாப்பிட்றது அது மட்டும்தான். அதோடு அந்த பக்கத்தில் இருக்க தண்ணி தெளிச்சு இருக்கிறது அதை எல்லாமே கையோடையும் நல்லா இழுத்து விட்டு காய வச்சிருவோம்ல ஃப்ரீயாக. கிச்சனை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்காது. கிச்சனும் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அப்படி வெளியிலேருந்து வந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும். அதோட வழக்கின பாத்திரத்தை எல்லாத்தையுமே இது போல் கவுத்து வச்சுருவோம். தண்ணி சொட்டின பிறகு அது எல்லாமே வாஷ் பேஷன் பக்கமே வச்சுருவோம். அதுக்குள்ளே போயிடும் எல்லாம். கீழே வந்து ஹோல் இருக்குது, அது மூலயமா எல்லாம் வடிஞ்சிடும் அந்தாண்ட எடுத்து வச்சுருவோம். அதை வச்சுட்டு அதையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இது போல் ரெகுலராகவே நான் இதே மெத்தடில் தான் செய்வேன். எப்பொழுதுமே கிச்சன் வந்து க்ளீனாக தான் இருக்கணும். எனக்கு அங்கேயும் சாதம் கடந்து குழம்பு சிந்தி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இது போல் தான் எப்பொழுதும் வச்சுருப்பேன். இது என்னுடைய ரெகுலர் ஒர்க்கு. இது போல் நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து அலுப்புப்படவே வேணாம். அலுப்புப்படாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரெகுலராக செஞ்சாலும் அது நமக்கு பழக்கமாகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இது போல் காஞ்சி போயிடுச்சு. போன வாரம் வாங்கின காய்கறிகள் காஞ்சி போயிடுச்சு. அதாவது கொத்தரங்காய், 2 வெண்டைக்காய், அவரைக்காய் ஒரு 10 இருக்கும். அதை நான் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டேன் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா. ஏன்னா சமைச்சாலுமே வதங்கின மாதிரி நமக்கு சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இது போல் நான் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் காய்கறியில் தண்ணி இது முழுக்கிற அளவுக்கு வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்படியே நான் வந்து இதை வேக வச்சுருவேன். ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு நல்லா வெந்துடுது நல்லா நமக்கே தெரியும். இதை வந்து நம்ம வத்த போட்டு எப்போதும் காய வச்சு இது ஒரு பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வத்த குழம்பு வச்சா யூஸ் ஆகும்ட்டு. கொத்தமல்லி புதினாவை இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பியில் வச்சு மூடிடுங்க. அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பி கிடைக்கலனா ஒரு கவரில் வச்சு கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா எம்டியாக வச்சா வாடி போய்டும். நீங்கள் இது போல் வச்சா ஒரு வாரமும் பச்சை நிறம் மாறாமல் சூப்பராக இருக்கும். அதுபோல் பச்சை மிளகாவும் இதே போல் தான், இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பி. இது வந்து என்னென்னா பேரிச்சம்பழ டப்பி தான். நான் வெளியில் தூக்கி போடாமல் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். காம்பை கிட்டிட்டு இதே போல் வச்சா 10 நாள் ஆனாலும் பச்சை நிறம் மாறாமல் அழுக்காமல் அப்படியே இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் கொத்தரங்காவை என்ன பண்ணுவோன்னா இது போல் கவரில் போட்டு ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு பேக்கிங் போட்டு இந்த மாதிரி கவுத்தில் தான் வச்சு வைப்பேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். இது போல் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நிறமே மாறாமல் 10 நாளைக்கு கடாமல் இருக்கும். அதே போல் பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயமாக இது போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நீங்கள் அரிஞ்சு பாருங்களேன். கண்ணெரிச்சல் சுத்தமாக இருக்காது. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.